நமஸ்காரம். மகாலட்சுமியை ஸ்தோத்திரம் செய்து தங்க மழையே பொழிய வைத்த மகான்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களில் முக்கியமான ஒருவரை பற்றி இன்று நாம் பார்க்க போகிறோம். அவர் யார் அப்படின்னாக்க, வேதங்களின் முடிவான உபனிஷத்தில் கரை கடந்தவர் என்ற அர்த்தத்தில் நிகமாந்த மகாதேசிகர், வேதாந்த தேசிகர் என்ற பெயர்களுடன் கூடிய சர்வதந்திர ஸ்வதந்திரர் என்ற பட்டமும் கூடிய தேசிகனை பற்றி தான் நாம் இன்று பேசப் போகிறோம். இவர் தனக்கென்று எந்த செல்வமும் வைத்து கொள்ளாதவர், அன்றாடம் யாசகம் செய்து தன் வாழ்க்கையை நடத்தி வருபவர். ஸோ ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு படித்தவர்கள் பண்டிதர்கள்னால் அவர்களுக்கு நிறைய எதிரிகள் இருப்பார்கள். அந்த ஊரில் நிறைய எதிரிகள் அவரை எப்படியான அந்த சர்வதந்திர ஸ்வதந்திரர் என்ற பட்டத்தை பறித்து விட வேண்டும் என்று எண்ணி ஒரு கல்யாணமாகாத ஒரு பிரம்மச்சாரியை பிடிக்கிறார்கள். அவனுக்கு கொஞ்சம் மூளையும் மட்டு. அவனை அனுப்பி அவரிடம் சென்று யாசகம் கேட்க சொன்னால் முடியாது என்று சொல்லி அனுப்ப மாட்டார். ஸோ யாரிடமான கேட்டு வாங்கி அவனுக்கு கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் அவனை அனுப்புகிறார். ஏனென்றால் யாரிடமாவது கேட்டு வாங்கி அந்த தானம் செய்தால் அது சர்வதந்திர ஸ்வதந்திரர் என்ற பட்டத்தின் கீழ் வராது. ஸோ அவனை அவர்கிட்ட அனுப்புகிறார். அவன் வந்தவுடன் தேசிகருக்கு தெரிஞ்சு விட்டது, இவர் எதனால் வரார், யார் அனுப்பியிருக்கார் என்று எல்லாம் தெரிகிறது. ஆனாலும் அவன் மேல் கருணை கொண்டு, ஏன்னா கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்படுறான், அதனால் காசு கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறார், அந்த இடத்துல அப்படியே உட்காந்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு மகாலட்சுமியை நோக்கி ஸ்ரீசுதி அப்படியே பாடுறார். அது பாடி முடிக்கிறச்சே வானத்திலிருந்து அப்படியே தங்க காசு மழையாக அப்படியே கொட்டுறது. உடனே இவர் என்ன சொல்கிறார், அந்த பிரம்மச்சாரியை நீ இது எல்லாத்தையும் நீ எடுத்துக்கொண்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனை எடுத்துக்கொண்டு போக சொல்கிறார். இந்த இடத்தில் நம்ம ஒன்று சொல்லிக்கொள்ளணும், அழகான ஸ்ரீசுதியை நம்மளுக்கு தந்த தேசிகருக்கும் ஸ்ரீசுதியும் தினமும் நம் போற்றி வணங்குவோம். நமஸ்காரம்.